பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த ஓய்வு நாள் காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆயுதம் தரித்த போர் வீரர்களாக எப்பொழுதும் நிற்க வேண்டும் என்று தேவன் நம்மை குறித்து வாஞ்சிக்கிறார். கர்த்தருடைய கிருபையிலே அதிகமாக பலப்படுவோமாக. எப்போதும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக, சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டவர்களாக நிற்போமாக. கர்த்தர் நம்மோடு கூடவே இருக்கிறார். வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனமும் 13ஆம் வசனமும். 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள். In English, Ephesians chapter 6 verse 11, put on the full armor of God so that you can take your stand against the devil's schemes. Amen. Devil பல ஸ்கீம்ஸ் மூலமாக தான் நம்மை கிட்டி சேருவான். ஹல்லேலூயா. ஆமென். பிசாசு தந்திரங்களோடு நமக்கு எதிராக வருவான். ஹல்லேலூயா. அவன் டைரக்டாக ஒருபோது பிசாசு மோத மாட்டான். ஏதேன் தோட்டத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது தந்திரமாக தான் பிசாசு ஏவாளை வஞ்சித்தான். ஹல்லேலூயா. அதுபோல தான் இன்றைக்கும் பல தந்திரங்கள் மூலமாக பிசாசு கடந்து வரும்போது நம்ம பிசாசோடு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனால் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். தேவனுக்கு கீழ்ப்படியும் போது சோதரங்க வாசிக்கிறோம். தேவனுக்கு கீழ்ப்படுகிற மட்டுமல்ல, இங்கே வாசிக்கிறோம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க அந்த திராணி நமக்கு வேணும்னா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்தவர்களாக மாற வேண்டும். 13ஆம் வசனத்திலே, ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்து கொள்ளுங்கள். தரித்து கொண்டு நிற்கிறதற்காக மட்டுமல்ல, அதை எடுத்து நாம் பிரயோஜனப்படுத்த வேண்டும், பயன்படுத்த வேண்டும். 13ஆம் வசனம் இங்கிலீஷில் வாசிக்கிறோம். Therefore put on the full armor of God so that when the day of evil comes you may be able to stand your ground, and after you have done everything to stand. Amen. Hallelujah. இங்கே வாசிக்கிற சர்வாயுத வர்க்கத்தை எடுக்கணும். தீங்கு நாளிலே அவைகளை எதிர்த்து நிற்கவும். இந்த அவைகள் என்று சொல்லப்படுகிறது 12ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்கள் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் இந்த கிரியைகளோடு நம்ம எதிர்த்து நிற்கணும்னா மட்டுமல்ல, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கணும். ஹல்லேலூயா. குறைவுபட்டவர்களுக்கு இந்த காரியங்களோடு எதிர்க்க முடியாது. சகலத்தையும் செய்து முடிக்கிறவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தராலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலன் உண்டு. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்கணும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16:17 நாம் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்தை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அவர் செய்ய வேண்டிய கிரியை எல்லாம் இயேசு செய்து முடித்தார். அதுபோலவே நாம் இங்கே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தியிருக்கிற, நமக்கு நியமித்திருக்கிற காரியங்களை நம்ம செய்து முடிக்கணும். அப்போ சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நம்ம நிற்க வேண்டும் என்றால் அதற்கு திராணி உள்ளவர்களாகும் படிக்கும் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சர்வாயுத வர்க்கங்கள் என்னென்ன காரியங்கள் என்று அடுத்த வசனங்களே வாசிக்கிறோம். சத்தியம் என்னும் கச்சை, நீதி என்னும் மார்க்கவசம், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விசுவாசம் என்னும் கேடகம், ரட்சண்யம் என்னும் தலை சீரா, தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். ஹல்லேலூயா. இதை நம்ம எப்போதும் தரித்தவர்களாகவும் எடுத்து கொண்டவர்களாகவும் நிற்க வேண்டும்.
பிரைசலோ ஹalleluya. எப்போது நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியம் உண்டாகணும். சத்திய ஆவி நமக்குள் இருக்கும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை வழிநடத்தும். அதற்காக நம்மை ஒப்பு கொடுப்போம். மட்டுமல்ல, நீதி என்னும் மார்க்கவசம், நீதி அவருடைய வசனம் ஹalleluya. தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நீதியின்படி வாழ்கிறவர்களாக மாறணும். சமாதானத்தின் சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறவர்களாக நம்ம மாறணும். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசம் என்ன கேடகம். ஹalleluya. நம்ம எப்பவும் பிடித்து கொள்ளணும். பல நேரங்களில் விசுவாசம் என்னும் கேடகத்தை இல்லாமல் நம்ம ஸ்தோத்திரம் எதிர்க்க முடியாமல் இருக்கிற இல்லை. எப்போது விசுவாசிகளாக இருக்கணும். அற்ப விசுவாசிகளை ஏன் சந்தேகப்பட்டீர்கள் என்று இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டது போல அற்ப விசுவாசம் இல்லை, அவிசுவாசமும் அல்ல. விசுவாசம் என்னும் கேடகத்தோடு நிற்க வேண்டும். ரட்சண்யம் என தலை சீராய் கர்த்தர் தந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்து போகாமல் நம்ம காத்துக்கொள்ளணும். அதுதான் நம்முடைய தலைக்கு ஆசீர்வாதம். அதாவது ஒரு தலை என்று சொல்லும்போது சரீரத்தில் ஸ்தோத்திரம் ஒரு முதல் உறுப்பு. ஹalleluya. அந்த தலைக்கு ஒரு பாதுகாப்பு என்னது? ரட்சிப்பு. ஹalleluya. நம்முடைய ரட்சிப்பை நம்ம காத்துக்கொள்ளணும். இல்லாவிட்டால் நம்ம ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படுவோம். அடுத்த தேவ வசனமாகிய ஆவின் பட்டயம். இது பட்டயம். ஹalleluya. இந்த பட்டயத்தை எப்போதும் கையில் எடுத்தவர்களாக நிற்கணும். வசனம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் சாத்தான் நம்மை சீக்கிரமாக அழித்து போட கூடும். அதனால் எப்போது வசனத்தை ஸ்தோத்திர வாசிக்கிறவர்களாக, கேட்கிறவர்களாக, தியானிக்கிறவர்களாக, அதை உட்கொண்டு அதன்படி நடக்கிறவர்களாக மாற எப்போது நம்ம தெய்வ வசனத்தை அந்த பட்டயத்தை பிடித்து கொள்ளணும். ஹalleluya. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களில் இயேசு இப்படி சொல்லியிருக்கிறார். ஆயுதம் தரித்த பெலவான் தன் அரண்மனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்டு அவனுடைய கொள்ளை பொருளை பங்கிடுவான். Praise the Lord. Hallelujah. In English, Luke chapter 11 verses 21 and 22. When a strong man, fully armed, guards his own house, his possessions are safe. But when someone stronger attacks and overpowers him, he takes away the armor in which the man trusted and divides up his plunder. Amen. ஸ்தோத்திரம். அப்போது நம்ம ஆயுதம் தரித்தவர்களாக நிற்கும்போது ஒருபோதும் நம்மை மேற்கொள்ள யாருக்கும் முடியாது. நம்முடைய பொருள் எல்லாம் பத்திரப்பட்டிருக்கும். ஆனால் நம்மிலும் அதிக பலவான் ஒருவன் வந்து நம்மை மேற்கொள்ள வேண்டுமானால் முதலாவது அவன் நம்முடைய நாம் நம்பி இருக்கிற சகல ஆயுத வர்க்கத்தையும் பறித்து கொண்ட பிறகுதான் அவனுக்கு கொள்ளை பங்கிட முடியும். அப்போ அதை பறித்து கொள்ளாதபடிக்கு நம்ம தான் அதை தரித்து கொள்ளணும். ஆயுத வர்க்கத்தை எடுத்து கொள்ளணும். ஹalleluya. சாத்தான் டைரக்டாக வந்து நம்முடைய ஆசீர்வாதங்களை அப்படியே கவர்ந்து கொண்டு போக மாட்டான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அப்படியே அவன் சோதர சூழ்ச்சி செய்ய மாட்டான். ஹalleluya. முதலாவது தந்திரங்கள் மூலமாக கடந்து வருவான். ஆயுத வர்க்கத்தை எடுத்து போடும்படியாக, நம்முடைய மேல் இருக்கிற ஆயுத வர்க்கத்தை பறித்து கொள்ளும்படியாக. அதனால் எப்போதும் ஆயுத வர்க்கத்தை தரித்தவர்களாக, ஆயுத வர்க்கத்தை ஒரு சைடில் வந்து வச்சிருக்கிறவர்களாக அல்ல, அதை எடுத்து பயன்படுத்துகிறவர்களாக நம்ம மாறணும். சோதர் பலவானாகிய தேவன், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாமும் பலசாலிகளாக கர்த்தருக்காக நின்று ஸ்தோத்திர பயன்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. இந்த வசனத்தின்படியே கர்த்தர் நம்மை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போம். இயேசுப்பா ஸ்தோத்திரம். எங்கள் அளவில்லாமல் இயேசு வழி நடத்துகிற எங்கள் அன்பர் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நாளிலேயும் நேரங்களுக்கு இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த கடைசி காலத்தில் எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு சுற்றி திரிந்து நடக்கிற போது நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொண்டவர்களாக, அப்பா மட்டுமல்ல சர்வாயுத வர்க்கத்தை எடுத்துக்கொண்டவர்களாக கர்த்தாவே சாத்தான் பறித்து கொள்ளாதபடிக்கு நாங்கள் அதை கவனமாக பாதுகாத்து கர்த்தாவே பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க, சகலத்தையும் செய்து முடித்தவர்களாக நிற்க, தீங்கு நாளில் எதிர்த்து நிற்க கிருபை செய்கிறதற்காக நன்றி கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். May God bless you all.